Welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 கிராமர் பாயிண்ட் கொடுத்துருக்கிறது. ப்ரிப்போசிஷன் 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் அது கூட புக் எக்ஸசைஸும் பார்த்துட்டா இந்த ஃபஸ்ட்டு கிராமர் யூனிட் முடிஞ்சிடும். இங்கே ப்ரிப்போசிஷன் கொடுத்து டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிப்போசிஷன். A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words or a sentence. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது அதை பார்க்கறது ரொம்ப வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் பார்த்துக்கலாம். இது வந்து என்னது வந்து நவுனுக்கு முன்னாடி பிளேஸ் ஆகிருக்கு தான் ப்ரிப்போசிஷன். இல்லைன்னா அது நவுனாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். அது வந்து ரிலேஷன்ஷிப், அந்த ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸுங்க அந்த நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குது இந்த ப்ரிப்போசிஷனுங்கிற வேர்டு. அதர் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னு வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க. அபவ்னா அபவ், அண்டர், பிசைடு. இந்த பிக்சர் கொடுத்து இந்த பிக்சருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அபவ்னா மேலே இருக்குது, அண்டர்னா கீழே, பிசைட்னா பக்கத்தில், அவுட் சைட்னா வெளியில், இன்சைட் தான் அதுக்குள்ளார இருக்குது, அந்த டாப் ஆஃப்னா மேலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்டு, பெட்வீன், அரவுண்டு, அப்பு, டவுனு, த்ரோ. இது எல்லாமே என்னென்னா ப்ரிப்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் என்னென்ன இது டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்தெல்லாம் எந்தெந்த டைமில் எப்படிலாம் ப்ரிப்போசிஷன்ஸாக யூஸ் ஆகுது அது மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். These prepositions are used to indicate when a particular பர்டிகுலராக எந்த இது நடக்குது, எந்த இடத்துல எப்படி நடக்குது, அதுதான் பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்டு. தீஸ் இன்க்ளூடு. இது வந்து இந்த பர்டிகுலராக இந்த டைம் மென்ஷன் பண்ணி என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. வந்து இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டூரிங். இது வந்து முன்னாடியே வந்து 1 to 5th ப்ரிப்போசிஷன்ஸ் வந்திருக்கும். அதிலே கொஞ்சம் போட்டிருப்பேன். இன், அன், ஆன், அட் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப டீப்பாகவும் நல்லாவும் வந்திருக்கும். அந்த வீடியோ முன்னாடியே போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த 9th ஸ்டாண்டர்டில் அதை விட கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துங்க. மேபி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால நம்ம எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இன், ஆனு, அட்டு, சின்ஸு, ஃபார், டூரிங். இதுதான் வந்து டைம் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த மார்னிங் சொல்லியிருக்காங்க. இந்த மார்னிங்னா இன் தி மார்னிங். இந்த மாதிரி வந்து ஒரு டேவில் என்னென்ன டைம் வருதோ, இந்த மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி வரும்போது அது இன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஷி வாஸ் போர்ன் ஆன் தி 5th ஜூலை ஆன் சொல்லியிருக்காங்க. ஆன் தி 5th ஜூலை. இது வந்து மந்தோட அந்த டேட் வருது. இந்த மாதிரி வந்தாலும் அது வந்து ஆன் தான். ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. டைம் வரும்போது கரெக்டாக நமக்கு எல்லாமே தெரியும். அட்டு போட்டாலே வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஈஸியாக கூட கேட்கலாம், கொஞ்சம் கஷ்டமாகவும் கூட கேட்கலாம். நம்ம வந்து பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துடலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். These prepositions are used to indicate வந்து பிளேஸை யூஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் கரெக்டாக இந்த வந்து இண்டிகேட் த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணி எந்தெந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வரலாம் பார்க்கலாம் போது வந்து இன்னு, ஆனு, பெட்வீன், பிஹைண்டு, அண்டர், ஓவர், நியர் இது எல்லாமே பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறது. இண்டிகேட் த லொக்கேஷன் எந்த கரெக்டாக வந்து எந்த இடத்துல இதுதான் இருக்குது, இதுக்குள்ளார இருக்குது, மேலே இருக்குது, இடையில இருக்குது, பக்கத்தில் இருக்குது, இந்த மேலே இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம்ல. இந்த கரெக்டாக வந்து என்ன சொல்கிறோம், இண்டிகேட் த லொக்கேஷன். அந்த கரெக்டான அந்த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேட் இஸ் ஆன் த வால். அந்த கேட் எங்கே இருக்குன்னா ஆன் த வால் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது ஜென்னி லிவ்ஸ் நியர் தி ஹிஸ் ஒர்க் பிளேஸ். ஜென்னி எங்கே இருக்காங்கன்னா அவங்களுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. நியர் ஹேர் ஒர்க் பிளேஸ். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். அவன் ரூமில் தான் இருக்கான், அவன் ரூமுக்குள்ளார தான் இருக்கான். ராஜ் இன் ஹிஸ் ரூம். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படின்னா பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு வந்து டிஸ்கிரைப் மூமெண்ட்டு. இங்கே போகிறது, வர்றது, அங்கே போகிறது, இதுக்குள்ள உள்ளார போகிறது, அப்படியே போகிறது, பக்கத்தில் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. மூமெண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. இதுக்கு வந்து 4 வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரோ. இந்த மாதிரி வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறது, வந்து வேகமாக போகிறது, இந்த மாதிரி டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரோ. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியலாம். வந்து ஐ வென்ட் டு தி புக் ஸ்டோர்னா புக் ஸ்டோருக்கு போகிறேன். ஐ வென்ட் டு தி புக் ஸ்டோர். அந்த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு தி போல். இன்ட்டுங்கிறது அந்த வந்து பூல், ஸ்விம்மிங் பூல்குள்ளார ஸ்விம்மர் வந்து ஜம்ப் பண்ணுறேன். இன்டு தி போல். த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். அது என் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கு. த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் முன்னாடி போயிட்டே இருக்குது. த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ்
ஹிம். இந்த மாதிரி இது வந்து நாங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்துங்க. மேபி அதில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது பார்க்கும்போது சின்ஸ் ஃபார் எங்கே யூஸ் பண்ணலாம் நல்லா பார்த்துங்க. சின்ஸ் வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபார் வந்து டியூரேஷன் ஆஃப் த டைம். சின்ஸ்னா பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம், ஃபாருங்க வந்து டியூரேஷன் ஆஃப் டைம். இது வந்து மேபி சின்ஸ் வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபார் வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது யூஸ் பண்ணுறாங்க. மேபி நம்ம வந்து அது சின்ன க்ளூ தான். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM and I am at it even now. The construction of this building has been going on since January. இதே சென்டென்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பார்த்துங்க. ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ், நான் 5 மணிலேருந்து அங்கே படிச்சுட்டு இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் ஹஸ் பீன் கோயிங் ஆன் வந்து ஜனவரிலேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே தான் இருக்குது. சின்ஸ் ஜனவரி அதான் சொல்லியிருக்காங்க. 5 அந்த வந்து முன்னாடியிலேருந்து அந்த நடக்குதுல அந்த டைம் பக்கத்தில் கரெக்டாக 5 AM, சின்ஸ் 5 AM, சின்ஸ் ஜனவரி. இது வந்து ஸ்டடிங், கோயிங் இந்த மாதிரி இப்போ கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபார் யூஸ் பண்ணும்போது மாயா ஹேஸ் அ டியூரேஷன் ஆஃப் தி டைம். இந்த ஒரு வந்து அது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்க்கும்போது சின்ஸு, ஃபாருங்கிறதுக்கு டியூரேஷன் ஆஃப் தி டைம். மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டியூஷன் ஆஃப் அன் அக்கௌண்ட் ஃபார் 23 years. அவங்க அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹேஸ் ஒர்க்டு வந்தால் ஹேஸ் ஒர்க்டு ஃபார். were discussed for 3 weeks before the annual day. Theme was finalist. Next வந்து for பண்ணும்போது 3 weeks, for 23 years, for 3 weeks, has worked, were discussed. அந்த continuous tense இங்கே வந்து positive. இது வந்து ஒரு சாதாரண ஒரு க்ளூ மாதிரி தான் சின்ஸ் ஃபாருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கும்போது டியூரிங் அண்ட் இன். both during and in used to describe actions that happen in particular period of time. During in எதுக்குன்னா particular period of time அந்த என்ன நடக்குதா தான். We will be visiting my grandparents during the summer vacation. இந்த during இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் போலான்னு கீழே கொடுத்துருக்காங்க. We will be visiting my grandparents in the summer vacation. During இன்னும் ஒரே சேமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த சென்டென்ஸ்லேயும் சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சென்டென்ஸ் வந்ததுன்னா டியூரிங் இன் இது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பெட்வீன் அமாங் இது ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. வந்து அது 2 வேர்ட்ஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து லிட்டில் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் 2 வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல சின்ஸும் ஃபார் சொன்னாங்க, அடுத்தது டியூரிங் இன் சொன்னாங்க, அடுத்தது பெட்வீன் அமாங். பெட்வீன் இஸ் யூஸ்டு நேமிங் டெஃபினட்டாக சொல்கிறது இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். வந்து பெட்வீன் வந்து டெஃபினட்டாக அந்த நேமையும் அந்த ஒரு இண்டிவிஜுவலாக சொல்கிறதுக்கும் பெட்வீன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி அமாங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ குரூப் ஆர் நாட் ஸ்பெஷலி நேம்டு அதுமாரி சொல்லியிருக்காங்க. வந்து இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸு பெட்வீனு வந்து நாட் ஸ்பெஷலி மென்ஷன் பண்ணாமல் அங்கே இந்த குரூப் அது மாதிரி சொல்லும் போது அமாங் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. த டிஸ்கஷன் ஆன் எ ஸ்போர்ட்ஸ் மீட் பெட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் 2 days. இந்த எக்ஸாம்பிள்ஸை மேபி கேட்கலாம், அதனால் பார்த்துங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் பெட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூலுக்கும் அந்த அதர் ஸ்கூலுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஐட்டம் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் மீட், அதனால் பெட்வீன். த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பெட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அதுமாரி கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால் பெட்வீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது the final match will be held between India and Australia. Sports meet between our school and other schools. நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அமாங் இஸ் யூஸ்ட் when the items are part of a group and are not specially named. ஸ்பெஷலி நேம் வந்து மென்ஷன் பண்ணாததெல்லாம் அமாங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். The sailors divided the money among themselves and the ship sailed on. அந்த ஷிப் வந்து செயில் ஆகும்போது எல்லாருமே வந்து அந்த மணியை டிவைட் பண்ணிக்கிறாங்க among themselves. We had discussed this point among ourselves many times over the past months. ரொம்ப நாளாக நாங்கள் அந்த அந்த பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களாம் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இந்த சைடஸ்னால் அவங்களும் அதுவும் ஒரு குரூப்பாக தான் அந்த மணியை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு அது சொல்லுங்க. அதனால் among themselves, among
அவர் செல்ஃப்ஸ். நல்லா பார்த்துங்க, தெம் செல்ஃப்ஸ்க்கு முன்னாடியும் அமாங் வருது, அமாங் வந்து அவர் செல்ஃப்ஸ் முன்னாடியே வருது. இது வந்து ஒரு குரூப்பாக வரும்போது வந்து ஸ்பெஷலி நேம்ட வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க ஒரு சைலர்ஸு, இங்கே வந்து அவங்க வீன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வரும்போது அமாங்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணும்போது பெட்வீன், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, அப்புறம் அவர் ஸ்கூல் அண்ட் ஸ்கூல், இது மாதிரி பெட்வீன். இது மேபி இந்த இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணும்போது புக்லேருந்து இதே மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் அவங்க கொஸ்டின் கேட்டாலே அது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் தான். நம்ம வந்து 5th கேட்டால் அது கொஞ்சம் இது 8th வரைக்குமே அது கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் சொல்லிப்பாங்க. 9th வந்தாலே அது கொஞ்சம் மாடரேட்டு டிஃபிகல்ட்டு அந்த ரேஞ்சில் தான் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 5 வந்து ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது. வேறு வந்து வேறு எங்காவது ப்ரிப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வேறு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 8 years சொல்லியிருக்காங்க. இங்கே முதலே பார்த்தோம் வந்து கண்டினியூஸ் டென்ஸு வந்தாலே 8 years வந்திருக்கு, ஃபார் 8 years போட்டலாம். அப்துல் ஹேஸ் டேக்கன் ஹிஸ் ஃபாதர், வந்து டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், அந்த ஹிஸ் ஃபாதர் ஆஃப்டர் டேக் வந்தாலே டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், அது ஒரு இதுதான். வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ், வந்து நான் பஸ் வராது, பை பஸ். வந்து வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பை பஸ், பைசைக்கிள் வந்து பை தான் வரும். வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது பை வரும். ஒருவேளை நடந்து போகிற மாதிரி தான் ஆன் ஃபுட் வரும். லீவ்ஸுங்கிறது நிறையா இருக்குது, அதனால அமாங் தி லீவ்ஸ். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் பிட்வீன் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நல்லா பிரித்து கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவலாக வரும்போது பெட்வீன். மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ் பிட்வீன் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்துங்க. இதுலேருந்து மேபி வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்டிஎட் இங்கிலீஷ் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.